வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். இந்தியாவில் குடியேறும் வெளிநாட்டினர் பற்றிய மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. குடியேற்ற சட்டங்களை நவீனப்படுத்தி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த மசோதா தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் குடியேறும் வெளிநாட்டினரை வரவேற்று பாதுகாப்பதே இந்தியாவின் வரலாறு என்று மசோதா மீதான விவாதங்களுக்கு பதிலளிக்கையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார். விளையாட்டு, வீரச்செயல், சமூக சேவை, கலை, கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கான பிரதமரின் தேசிய பால் புரஸ்கார் விருதுக்கு மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் விண்ணப்பங்களை வரவேற்றுள்ளது. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை தேசிய விருதுகள் www.awards.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வக்பு திருத்த மசோதாவை விலக்கிக் கொள்ள மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டமன்றத்தில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரசியல் சாசனப்படியான அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான இம்மசோதா வக்பு வாரியத்தின் அதிகாரங்களை பறிப்பதாக அமையும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தீர்மானத்தை அவையில் கொண்டு வந்து பேசுகையில் கூறினார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் தாயகம் திரும்பும் வரை அவர்களது குடும்பங்களுக்கு தினந்தோறும் தலா 500 ரூபாய் வழங்கப்படும் என பட்ஜெட் விவாதத்தின் போது புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி 16வது முறையாக சட்டமன்றத்தில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கொண்டு வந்த தனிநபர் தீர்மானத்தை மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி மாநில அந்தஸ்து பெற அரசு தீர்மானமாக எடுத்துக் கொள்ளலாம் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேசியதை தொடர்ந்து அரசு தீர்மானமாக மாற்றப்பட்டு ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவை நடவடிக்கைகளை காலவரையின்றி ஒத்திவைத்தார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் லக்னோ அணி ஹைதராபாத் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.